எப்பயுமே நல்லவனோ கெட்டவனோ ஓகேவா, அவன் குடுக்கறான் குடிக்கல குடியார பையன் இல்ல, நம்ம புருஷன் நம்ம ஒருத்தர் பக்கத்துல இருந்தாதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தமிழ் கல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இன்னைக்கு வேணா வயசுல நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிடலாம், ஆனா 45 வயசுக்கு மேல நமக்கு முடியாதப்ப ஒருத்தன் கூட இல்லைன்னு நினைக்கிறப்ப ஒரு வேதனை வரும் பாரு, அந்த வேதனை எந்த பொம்பளைக்குமே வரக்கூடாது. நான் மீடியா மட்டும் சொல்லல, எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்றேன். அதனால ஏதோ நல்லதோ கெட்டதோ அப்படியே ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு வாயில ரசம் சோறு திங்கிறோம், ஒரு வாயில தயிர் சோறு திங்கிறோம், ஒரு இதுல பிரியாணி சோறு திங்கிறோம். அது மாதிரி நல்லது கெட்டது வாழ்க்கையில இரவு பகல் எல்லாம் வர்ற மாதிரி உண்மைதானே. அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இதே உங்களுக்கு ஒரு பொண்ணுன்னா அவன் குடும்பம் படுத்தவனா அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லுவீங்களா? உங்க பொண்ணுங்கன்னா ஒரு நியாயம், ஊர் பொண்ணுங்கன்னா ஒரு நியாயமா? 40 வயசுக்கு மேல பொண்ணுக்கு மட்டும் தான் தோண வேணுமா? ஏன் ஆம்பளைங்களுக்கு தேவையில்லை? ஆம்பளைனா முன்ன பண்ண மட்டும் தான் பண்ணுங்க, பொம்பளைக்கு நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றது தப்பா தெரியல. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கல்வி காப்பாற்றும், புருஷன் போடலனாலும் அந்த கல்வி காப்பாற்றும். ஒரு பொண்ணுக்கு கல்வியை கொடுங்க. முதல் புருஷன் சரியில்லைன்னு சொல்லி 2வது புருஷன் சரியில்லை, 3வது புருஷன் போவியா? இது பேர்